ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. மகாபாரதத்துல கம்சன் யாரு அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கம்சன் கிருஷ்ணரோட தாய் மாமன். கிருஷ்ணரோட தாய் தந்தை தேவகி வசுதேவ். அந்த தேவகியோட சகோதரன் தான் கம்சன். மதுரா நாட்டோட அரசன் தான் கம்சன். கம்சன் இந்த உலகத்தையே திருப்பி பார்க்குற மாதிரி தேவகிக்கும் வசுதேவுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சாரு. கல்யாணம் முடிஞ்சு ஊர்வலமா தேவகியும் வசுதேவியும் கூட்டிட்டு வரும்போது ஒரு அசரீரி கேட்டுச்சு. அந்த அசரீரியில, கம்சா, நீ செஞ்ச எல்லா பாவத்துக்கும் தண்டனையா உன்னை கொல்ல போறது வேற யாரும் இல்ல, உன்னோட தங்கச்சி வயிற்றுல பிறக்க போற 8வது குழந்தை தான் அப்படின்னு சொல்லுது. உடனே தேவகி வசுதேவ ஜெயில போட்டுட்டு தன்னோட அமைச்சர்களை கூப்பிட்டு ஒரு கூட்டம் நடத்துறாரு. அமைச்சர்கள் எல்லாம், நீங்க உங்களோட சகோதரி தேவகியை கொன்னுடுங்க, ஏன்னா தேவகியை கொன்னுட்டா அவங்களுக்கு குழந்தைங்களே பிறக்காதே, அப்படி இருக்கும்போது எப்படி 8வது குழந்தையால உங்களோட உயிருக்கு ஆபத்து வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கம்சன், என்னோட தங்க என்ன தவறு செஞ்சாங்க, அதனால அவளை நான் கொல்ல போறது இல்ல, வேற ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே இன்னொரு அமைச்சர், அப்போ வசுதேவ கொன்னுடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கும் கம்சன், வசுதேவ கொன்னா என்னோட தங்கை விதவையிடுவா, இப்போவும் நான் சொல்றேன், என்னோட தங்க என்ன தப்பு பண்ணா, அதனால நான் வசுதேவ கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே இன்னொரு அமைச்சர், அப்போ தேவகியும் வசுதேவியும் வேற வேற சிறையில போட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கும் கம்சன் ஒத்துக்கல. அப்ப கம்சன் என்ன முடிவு பண்றாருன்னா, 8வது குழந்தையால தானே என்னோட உயிருக்கு ஆபத்து, நான் தேவகியும் வசுதேவியும் சிறையிலேயே தான் வச்சிருக்க போறேன், அவங்க சிறையிலேயே நல்லா வாழட்டும், அவங்களுக்கு பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் பிறந்தனிக்கே நான் கொன்றுவேன், எந்த குழந்தையாலையும் என்னோட உயிருக்கு ஆபத்து வர வாய்ப்பே இல்லை அப்படின்னு முடிவு பண்றாரு. அதனால தேவகி வசுதேவ சிறையில அடைக்கிறாரு. ஒவ்வொரு குழந்தை பிறக்கும் போதும் அன்னிக்கே வந்து அந்த குழந்தைய தேவகி வசுதேவ் கண் முன்னாடியே கொல்றாரு. சிறையில தேவகி வசுதேவுக்கு 8வது குழந்தையா கிருஷ்ணர் பிறக்கிறாரு. கிருஷ்ணர் பிறந்த உடனே ஒரு அசரீரி வந்து வசுதேவ் கிட்ட, இந்த குழந்தை தான் கிருஷ்ணர், இந்த குழந்தைய யமுனை நதிக்கரையை தாண்டி கோகுலத்துல யசோதாக்கு பக்கத்துல போய் படுக்க வச்சுட்டு, யசோதா பக்கத்துல ஒரு பெண் குழந்தை இருக்கும், அந்த பெண் குழந்தைய தூக்கிட்டு இந்த சிறைக்கு வந்துடு அப்படின்னு சொல்லுது. வசுதேவ் கிருஷ்ணரை தூக்கிட்டு யமுனை நதிக்கரையை தாண்டி கோகுலத்துல போய் கிருஷ்ணரை வச்சுட்டு அங்க இருக்கிற யோகமாயின்ற பொண்ணை திரும்ப யமுனை நதி வழியா சிறைக்கு வந்துடுறாரு. கிருஷ்ணருக்கு 14 வயசு ஆகும்போது அவரோட பிறப்பு ரகசியத்தை அவரோட குரு கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சமும் தாமதிக்காம அங்கிருந்து மதுராக்கு கிளம்பி போய் கம்சனை கொல்றாரு. கம்சன் சாகக்கூடாது அப்படின்றதுக்காக தன்னை சுத்தி ஒரு படையை ஏற்படுத்தி வச்சிருந்தாரு. அந்த படைக்கு பேரு மல்லர் படை. அந்த மல்லர் படை எப்பயுமே கம்சனுக்கு ஒரு பாதுகாப்பு வளையமாவே இருந்து வந்தாங்க. அரண்மனைக்கு வெளியில ஒரு யானை இருக்கும். அந்த யானையும் கம்சனுக்கு ஆபத்து ஏற்படுற மாதிரி யார் வந்தாலும் அந்த யானையை தாண்டி அரண்மனைக்குள்ளேயே வர முடியாது. ஆனா கிருஷ்ணர் அந்த யானைய ஒரு சுழற்றி கொன்னு மல்லர் படையோடையும் சண்டை போட்டு அவங்களையும் வீழ்த்தி கம்சனை கொல்றாரு. இன்னும் நீங்க கம்சனை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை பார்க்க மறந்துடாதீங்க. கிருஷ்ணரை கொல்றதுக்கு வரிசையா ராட்சசர்களை அனுப்பிக்கிட்டே இருந்த கம்சனுக்கு நம்மளோட இசிஜி கார்ட்ஸ்ல நெகட்டிவ் சிம்பிள். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா.